விளையாடுறதே இல்லை. வேற குழந்தைகளை பள்ளிக்கு கூட்டிட்டு வர்றதே இல்லை. வராதன பள்ளிக்கின்றோம். வளரும் சமுதாயம் பள்ளிக்கு வரவில்லை என்று சொன்னால் அவருடைய நிலைமைகள் என்ன ஆகும் என்பதை பார்க்க வேண்டும். அவர்கள் குறும்பு செய்வார்கள், குழந்தைகள் குறும்பு செய்வார்கள் தான் பள்ளிக்குள்ளே வர வேண்டும். அவர்கள் இப்பொழுது பள்ளிக்குள்ள அவர்கள் வரவில்லை என்று சொன்னால் இனி எப்பொழுது வருவார்கள்? யோசித்து பாருங்கள். எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழந்தைகளை பள்ளிக்கு அழைத்து வருவார்கள். இன்னைக்கு பள்ளிக்கு போனா அவன் குறும்பு செய்யறான், அவனைய நல்ல முறையை குறும்பு செய்யட்டும், அவனை அழைச்சி உட்கார வைக்க மட்டும் நாம் மிரட்டக்கூடாது. உட்காருப்பா, பள்ளிவாசல் எப்படித்தான் இருக்கணும். பள்ளிவாசல்ல ஒண்ணுக்கு இருந்தவர்களுக்கே பெருமானார் அழகான பாடங்கள் கொடுத்தார்கள். வயதானவர் காட்டரவி வந்து ஒண்ணும் கழித்தார் பள்ளிவாசல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு கோபம் வந்து விட்டது. உமர் ரலியல்லாஹு கத்தியை தூக்கிட்டாங்க, வாழை தூக்கிட்டு ஓடி வர்றாங்க. நாயகமே அனுமதி மட்டும் புரிய அவர் எடுத்தவன் நானு வெட்டி கொம்பிச்சேன் அவரை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுமையா இருக்கீங்க, ஒண்ணுக்கு இருந்து முடிச்சுட்டு வந்தாங்க. அதாவது மஸ்ஜித் நபவிக்குள்ள ஒண்ணுக்கு இருக்கிறாங்க. இருந்து முடிச்ச உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போய் பேசினாங்க, இது பள்ளிவாசல், பள்ளிவாசல்ல ஒண்ணுக்கு இருக்கக்கூடாது, அசுத்தம் பண்ணக்கூடாது. 2 பக்கெட் தண்ணி எடுத்து ஊற்றி அதை சுத்தம் பண்ணாங்க. சஹாபாக்களுக்கு சொன்னாங்க, கோபப்படக்கூடாது, அவர் தெரியாம செஞ்சுட்டாரு. நம் பிள்ளைகளும் பள்ளிக்கு கூட்டி வந்து விட்டால் அவன் வீட்டா திருந்து விடுவான், அவனை அடிக்கக்கூடாது. பெருமானாருடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு பாடங்கள். பிள்ளைகளை இப்படித்தான் வளர்க்க வேண்டும். நம் பிள்ளைகள் இன்னைக்கு பள்ளிக்கு வரலன்னா அவன் ஜனாதாதான் பள்ளிக்கு வரும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நம் பிள்ளைகளை பள்ளிக்கு அழைத்து வர வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் பிள்ளைகளை சிறிய வயதிலே இருந்து, தன் பேர குழந்தைகளை சிறு வயதிலே இருந்து வீட்டுக்கு கூட்டி வருவார்கள், பள்ளிக்கு கூட்டி வருவார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்களை பள்ளிக்கு கூட்டி வருவார்கள். அன்பிற்கினியவர்களே, இதே போன்றுதான் கௌசு நாயகம் அவர்களை பள்ளிக்காக வேண்டி 7 வயதிலே அவருடைய மார்க்க கல்வியை கற்றார்கள், குர்ஆனை மனனம் செய்தார்கள். 18 வயதிலே பட்டப்படிப்பு படிப்பதற்காக வேண்டி பகதாதை நோக்கி போகின்ற நேரத்திலே தாயார் அவர்கள் தன்னுடைய பிள்ளைக்கு உபதேசம் செய்தார்கள். உன் உயிர் போனால் கூட உன் வாயிலிருந்து போய் வரக்கூடாது என்று சொன்னார்கள். இன்னைக்கு நம்ம பிள்ளைகளுக்கு சொல்ல முடியுமா? இன்னைக்கு நம்ம பிள்ளைகளுக்கு நாம போய் சொல்ல கற்றுக் கொடுக்கிறோம். நம்ம யாராவது ஒருத்தர் போன்ல நமக்கு கூப்பிடுறாரு, அவர்கிட்ட நம்ம பேசக்கூடாது, அவர் கடனாளியா இருக்கிறார், நம்ம கடன் கொடுக்க வேண்டியதா இருக்கும், அல்லது அவர்கிட்ட நம்ம பேசக்கூடாதுன்னு சொன்னா பையன்கிட்ட சொல்றோம், அத்தா இல்லைன்னு சொல்லுன்னு நம்ம போய் சொல்லி கொடுக்குறோம். இன்னைக்கு நம்ம அப்படித்தானே நடக்குது. இன்னைக்கு நிலவரங்கள், அத்தா பாத்ரூம் போயிருக்காருன்னு சொல்லு, அத்தா அங்க போயிருக்கிறாருன்னு சொல்லு என்று பொய்யை சொல்லிக் கொடுக்கின்ற இன்றைய கால சமூகத்திலே நம் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு நாமே போய் சொல்லிக் கொடுக்கிறோம். அன்பிற்கினியவர்களே, சமூகம் இன்றைய காலகட்டத்தில் நம் பிள்ளைகளை கட்டமைத்து